அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 11/7/2026 அருமையான சனிக்கிழமை. கோமணத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ கோமணத்தில் எல்லோரும் ஆசீர்வாதம் பெற்றது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோ போட்டு இன்னொரு நாள் கோமணத்திலே இருக்கிறதுக்கு பார்க்குறேன். அருமையான பராபர வருடம் 27ஆம் நாள் ஆணி மாதம் மிதுன மாதம் கிரீஷ்ம ருது உத்தராயண காலம். அருமையான சனிக்கிழமை. கடன் திருப்பி செலுத்துவதற்கு சனி ஓரை மிக அருமையான ஓரை. நானும் பார்த்துட்டேன். நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அந்த பேட்டர்னை காப்பி அடிச்சு வீடியோ போடுறது இருக்குல்ல, ஆளால கிளம்பிடுச்சு. இந்த ஓரையில கடன் கட்டலாம், யமகண்டத்துல கடன் கட்டலாம், நீங்க ராகு காலத்துல கடன் கட்டலாம், கேது காலத்துல கடன் கட்டலாம், குளிகை காலத்துல கடன் கட்டலாம். எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். சனி ஓரையில் கடனை திருப்பி செலுத்துங்கள். சனி ஓரையில் முக்கியமான உணவு பதார்த்தங்களை சமைக்காதீர்கள். சனி ஓரையில் முக்கியமான விஷயங்களை சனிக்கிழமை அன்று நீங்க இந்த பெருகணும் அப்படிங்கிற விஷயத்தை செய்யுங்க. இது பெருக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த செய்ய வேண்டாம். வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 2:07 வரைக்கும் ஏகாதசி, அதன் பின்பு இரவு 11:43 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி, காலை 8:39 வரைக்கும் கார்த்திகை இருக்கிறது. அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம், அடியனுடைய பிறந்த நட்சத்திரம், சனிக்கிழமையும் ஒன்றாக வருகிறது. அதிகாலை 1:44 வரைக்கும் சூலம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 10:45 வரைக்கும் கண்டம் நாம யோகம் இருக்கிறது. கண்டத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுசம், யோகி சனி, அவயோக நட்சத்திரம் ரோகிணி, அவயோகி சந்திரன். அதன் பின்பு விருத்தி நாம யோகம் இருக்கிறது. அதிகாலை 2:07 வரைக்கும் பாலவகரணம் ராகு, அதன் பின்பு பிற்பகல் 12:55 வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான், அதன் பின்பு இரவு 11:43 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன், அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். செவ்வாயும் சந்திரனும் ரிஷபத்தில், சூரியன் புதன் 2 பேரும் மிதுனத்தில், குரு உச்சம் கடகத்தில், சுக்கிரன் கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். தமிழஞ்சர் மீனாட்சி சுந்தரம் அவருடைய பிறந்த தினம். மீனாட்சி சுந்தரம்னு பேர் வச்சாலே பெரிய ஆளாயிடுறாங்க. இந்திய விடுதலைக்கு வித்திட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவருடைய பிறந்த தினம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். இரண்டாம் ஜாமம் துயில், அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம்
துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.